எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்றைய காலகட்டங்களில் கையில் காசு இருந்தால் ஒரு பொருள் வாங்குவாங்க, இல்லைனா வெளியே கேட்டு திரும்பி வந்துடுவாங்க. எப்போ காசு இருக்குதோ அப்போ வாங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டில் உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலையும் நீங்கள் அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வாரமோ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க. நீங்களும் வாங்குவீங்க. அந்த பணத்தை திருப்பி கட்டக்கூடிய சூழலில் உங்களால் கட்ட முடியல, அதுக்கு பெனாலிட்டி அப்படி இப்படின்னு நிறைய மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைய காலகட்டங்களில் வருது. அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் தவிருங்க. யூஸ் பண்ணுறவங்க உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க அப்படின்றத இதன் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மைவி த்ரெட்ஸில் என்ன அப்படின்னா, மே மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் எப்பொழுது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் பிளானு நாளை 11/5/2023 மாலை 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக தான் இருக்கணும். நிறைய நபர்கள் இன்றைக்கி ஓப்பன் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு தான் 11ஆம் தேதி தான் மே மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் ஓப்பன் ஆகும். இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் முதல்ல கிரௌனாக இருக்கணும். நீங்கள் கிரௌனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைம் சேவர் எலிஜிபிள். நீங்கள் மட்டுமே கிரௌனாக இருந்தீங்க, உங்களுக்கு கீழே யாரும் இல்லைன்னா நீங்கள் இன்னர் டபுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு 2 ரூபா, 4 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். சப்போஸ் நாளை மாலை 4 மணிக்குள்ளார உங்களுக்கு கீழே ஒரு கிரௌன் நம்பரை யாராச்சும் அப்டேட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீலிங்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 480 + 200 680 ரூபா கிடைக்கும். அது இல்லாத அந்த டைம் சேவர் அந்த 680 ரூபாயை சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு முறை தான் டைம் சேவர். அந்த சீக்கிரமாக அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு கிரௌன் மெம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும். நாளை மாலை 4 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் சேவர் பிளானை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு உண்டு. அப்படி டைம் சேவர் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் இப்போ ஒரு ஆளை சேர்த்துட்டிங்கன்னா 2 ஸ்டார் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 2 ரூபாய் வரும், 20 ரூபாய் வரும். இதுக்கு இடைப்பட்ட அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அப்படின்னும் போது அந்த 680 ரூபாய் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இப்போ 4 ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு 4 ரூபாய் வரும், 40 ரூபாயும் வரும். இன்னும் நேரம் குறையும். அதே மாதிரி 8 ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோவுக்கு 8 ரூபாய் வரும், 80 ரூபாய் வரும். உங்களுடைய நேரம் இன்னும் அதிகமாக குறையும். ஸோ இதுக்கெல்லாம் வேலிடிட்டி இருக்குதுன்னா கட்டாயம் உண்டு. 2 ஸ்டார் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிரௌன் நம்பர் அப்டேட் பண்ணி அவருக்கு 1 இயர் வேலிடிட்டி. அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் 2 ஸ்டாரில் 2 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 மாதம் வேலிடிட்டி. ஒரு மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அவரை வச்சு நீங்கள் 4 ஸ்டாரில் 4 ரூபா டு 40 ரூபா ஏர்ன் பண்ணலாம். 8 ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 மாதம் வேலிடிட்டி. அந்த ஆளை வச்சு ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் 8 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த டைமுக்குள்ளார ஆட்களை சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆள் அடுத்த குவார்ட்டருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 ஸ்டார் எடுக்கிறீங்க, 2 கிரௌனை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தரை ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம், இன்னொரு நபரை அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 4 ஸ்டாரில் அதே மாதிரி 2 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒருத்தர் 6 மாதத்துக்கும் இன்னொருத்தர் அடுத்த 6 மாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். 8 ஸ்டார் எடுத்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருத்தரும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆளே சேர்த்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் அந்த டைம் சேவர்லேருந்து கீழே வந்துடுவீங்க. மறுபடியும் 1 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே விளம்பரம் அனுப்பிங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆகாது. ஆட்களை உங்களால் சேர்த்த முடிஞ்சால் டைம் சேவர் கிடைக்கும். சேர்த்த முடியல அப்படின்னா நீங்கள் நார்மல் பிளான்லாம் எடுப்பீங்க. மற்றபடி உங்களுடைய ஐடி பிளாக் ஆகிறதோ அல்லது அமௌண்ட்டு வராமல் போகிறதோ அந்த மாதிரியான எந்த சூழலுமே நடப்படாது. நிறைய நபர்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, நான் கிரௌனாக ஜாயின் பண்ணிட்டேன், அடுத்து நான் கிரௌண்ட் கொடுக்கலாம், என்னுடைய ஐடி லாக் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஆட்களை சேர்த்துனா சீக்கிரமாக அடிக்கலாம், இல்லைனா நார்மலான டைமில் நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்படின்றதான் சொல்லப்படுது. நாளை மாலை 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். நாளை மாலை 4 மணிக்குள்ளே உங்களுக்குள்ளே கிரௌனை அப்டேட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் டைம் சேப்புக்குள்ளே வரலாம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இது சார்ந்து யாரும் ஃபோனு மெசேஜில் யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே இதே பதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். ஃப்ரீயாக உள்ளுக்குள்ளார வந்துட்டு நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிளான் எது வேணாலும் அப்டேட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் ரெகுலராக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்குள்ளே ஈவினிங் 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் உங்கள் சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.